Hello viewers, welcome to Deeps Mathematics 23. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பேச்சில் இருக்கவங்களா இருக்கட்டும், இல்லை ஜஸ்ட் நம்மளோட வீடியோஸ் பார்த்து படிக்கிறவங்களா இருக்கட்டும், ஸோ எல்லாருமே நம்மக்கிட்ட வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னால் படிக்கவே முடியல மேம். இப்போ ஒரு 1 வீக் நான் வந்து கொஞ்சம் வெறியோடு நான் வந்து படிக்க ஆரம்பித்து ஒரு 1 வீக் நல்லா படித்தேன்னா, அடுத்த ஒரு 1 மந்த்துக்கு நான் வந்து கேப் விட்டுறேன். ஸோ என்னால் அந்த ஒரு கன்சிஸ்டன்சி என்னால் ஃபாலோ பண்ண முடியல, நான் வந்து சரியாக வந்து படிக்கிறது இல்லை, நான் ரொம்ப டவுன் ஆகிடுறேன், அப்படியே நானும் விட்டுறேன் அப்படின்றாங்க. இன்னொரு டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இப்போ தான் மேம் ஃப்ரெஷர், நான் இப்போ தான் வந்து உள்ளுக்குள்ளே படிக்கலான்னு என்டர் ஆகிறேன், ஒவ்வொரு தடவையும் வந்து இந்த வேர் டு ஸ்டடி எல்லாமே நான் தேடுறேன், தேடி எடுத்த உடனே நான் வந்து டவுன் ஆகிறேன், எங்கே ஆரம்பிக்கணும் எப்படி கொண்டு போகணும்னு எனக்கு தெரியல, யாரை கேட்டாலும் எனக்கு ஒரு சரியான மெத்தட் எனக்கு சொல்லித்தர மாட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி 2 கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து நம்மக்கிட்ட பேசுகிறாங்க. ஓகேங்க, இதிலேருந்து நீங்கள் என்னங்க சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலான ஒரு விஷயம், ஏன் உங்களால் படிக்க முடியலை, என்ன காரணம் இதுதான் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு உள்ளே வரீங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கீங்க. அப்புறம் ஏன் படிக்க முடியல அப்படிங்கிற ஒரு ரீசன் நம்ம எதுக்காக வைக்கணும்? சரி, ஜென்ரலாக ஃப்ரெஷர்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்துருவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னால் முடியுமா, அது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும்னு சொல்கிறாங்களே, 6லேருந்து 12 வரைக்கும்லாம் படிக்கணும்னு சொல்கிறாங்களே, நான் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக வேறு இருந்தேன், ஸ்கூலில் தமிழ் படிக்கணுன்றாங்க, ஜென்ரல் ஸ்டடீஸ் படிக்கணுங்கிறாங்க, மேக்ஸ் படிக்கணுங்கிறாங்க, இது எல்லாத்தையுமே என்னால் மனப்பாடம் பண்ணி மெமரியில் வச்சுக்க முடியுமா? என்னால் முடியுமான்னு தான் நிறையா யோசிக்கிறீங்க. ஸ்கூலில் யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே 1 மார்க்ஸில் வந்து கரெக்டாக இருந்திருப்பீங்க. 1 மார்க்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பீங்க, ஈஸியாக பாஸ் பண்ணியிருப்பீங்க. எக்ஸாக்டாக குரூப் 4ல் நீங்கள் எல்லாமே சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான். ஓகேங்களா, எல்லாமே ஒரு கொஷின் இருக்கும், 4 ஆப்ஷன் ஏபிசிடின்னு இருக்க போகுது. ஓகேங்களா, இதை மட்டும் உங்கள் மைண்டில் நிறுத்துங்க. நீங்கள் ஒன்று உட்காந்து குரூப் 4க்கு உட்காந்து வளவலன்னு 2 மார்க்கு 5 மார்க்கு 10 மார்க்கு காலேஜில் எழுதுன மாதிரி 15 மார்க்கு அப்படிலாம் நீங்கள் ஒன்றும் எழுத போகிறதே கிடையாது. படிக்கிறீங்க, உங்களோட கான்செப்ட் ஓரியன்டாக அங்கே கொஷின்ஸ் வரப்போகுது, அதை யோசித்து 4 ஆப்ஷனில் 2 ஈஸியாக நெக்லெக்ட் பண்ணிடலாம், இன்னும் 2 மட்டும் நம்ம யோசித்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ தான். இதை ஃபஸ்ட்டு உங்கள் மனசில் நிறுத்துங்க. முடியுமா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியுமா அப்படின்னு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்னொன்று, ஓகேங்க, நான் இது தான் நம்ம ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கிட்டேன், புக்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டேன், வேர் டு ஸ்டடியும் கலெக்ட் பண்ணிட்டேன், ஸ்டார்டிங் பாயிண்ட் எனக்கு தெரியலைங்க, ஸ்டார்டிங் ட்ரபிளில் நான் சிக்கிட்டேங்க அப்படின்னு நிறைய பேர். ஸோ இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு காமனான பிரச்சனை தான். இந்த பிரச்சனையை எல்லாருமே நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து நீங்கள் எப்படி வந்து இதிலேருந்து நீங்கள் வெளியே வரலான்னா, நிறைய பேர் வந்து இந்த ஸ்டடி பிளான்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க இல்லைங்களா. ஸோ இப்படி தான் படிக்கணும், இதுலேருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும், முடிக்க வேண்டியது இப்படி தான் முடிக்கணுங்கிற மாதிரி கிளியர் கட்டாக வந்து ஸ்டடி பிளான்ஸ் எல்லாருமே கொடுப்பாங்க. நீங்கள் பேச்சுலர் ஜாயின் பண்ணிங்கனாலும் என்ன பண்ணுவாங்க, நல்லா ஃபுல்லுக்கு வந்து கைடன்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த பாடம் படிக்கணும்ப்பா, இந்த பாடத்தை இதுக்காக தான் நம்ம படிக்கிறோம், இதுக்கடுத்து நம்ம இதை தான் படிக்கணுங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. இல்லைங்க, ஃபீஸ் கட்டி என்னால் எந்த பேட்ச்லையும் ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னா ஃப்ரீயாகவே நிறைய ஸ்டடி பிளான்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்ணி போனீங்கனாலே ஒரு யூனிட் மட்டும் படித்து பாருங்களேன், அடுத்து நீங்களே வந்து கற்றுக்குவீங்க. ஓகே, இது இப்படி தான் படிக்கணும், இதுக்கு அடுத்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ ஸ்டார்டிங் ட்ரபிள் எல்லாத்துக்குமே யூடியூப்லேயே பார்த்திங்கன்னா நிறையா வீடியோஸ் இருக்குது. ஓகேங்களா, சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பயம். இதுக்குள்ளே நம்ம போயிட்டு நம்மளால் பாஸ் பண்ண முடியலை அப்படின்னா சுற்றி இருக்கவங்களாம் கிண்டல் பண்ணுவாங்களே. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதை ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க, நான் வந்து உங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணலான் இருக்கேன் மேம், ஆனால் எனக்கு வந்து நிறையா இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் வந்து உன்னால் வந்து கரெக்டாக அதை மேனேஜ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, நான் ஜாயின் பண்ணி பல்பு வாங்கிட்டேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுறது, ஃப்ராங்காக இப்படியேவும் பேசினாங்க. ஸோ ஆக்சுவலாக இதுதான் நம்ம ஃபீல்டு, இதில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு டிசிஷன் எடுக்கிறவங்களுக்கு இந்த பயம் இருக்கவே கூடாது. ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணுறவங்களும் இருக்காங்கங்க, நிறைய அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஓகேங்களா, அது வந்து நம்மளோட சொந்த விருப்பத்தை பொறுத்தது. ஸோ இந்த ஒரு பயம்லாம் இருக்கவே கூடாது. சரிங்களா, இது வந்து காமனாக ஃப்ரெஷர்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்க ஆஸ்பிரன்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, இன்றைக்கி யார் படிக்கிறது ஒரே சோம்பேறித்தனமாக இருக்குது, நாளைக்கு பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தள்ளி வைக்கிறோம் பார்த்திங்களா, அது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை. கூட சேர்ந்து படிக்க யாருமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டை வச்சு முடிச்சுட்டு போயிடுவோம், நம்ம மனசை நம்மளே தேத்திக்குவோம், கூட சேர்ந்து யாராவது படித்தா பரவாயில்லையேன்ட்டு. கூட சேர்ந்து படித்து கூட இருக்கிறவங்க வேலை வாங்கிட்டு போயிடுவாங்க, நீங்கள் அப்படியே தான் இருப்பீங்க இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா.
ஐ மீன் உங்கள் கூட சேர்ந்து படிக்கிறவங்க போயிடுவாங்க, நீங்கள் அப்படியே இருப்பீங்கிறத மீன் பண்ணலைங்க. கூட சேர்ந்து படிக்க ஆள் வேணும் நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்க கேப்பில் நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்லையோ இல்லை ஃப்ரீ பேச்சஸ்லையோ நீங்கள் படிச்சுட்ருப்பீங்க இல்லைங்களா. ஸோ பாதியிலே பெண்டிங்கில் விட்டு வருவீங்க. அவங்களாம் முன்னாடி போயிடுவாங்க, நீங்கள் அந்த இடத்துலேயே உட்காந்துருப்பீங்க. அதை தான் மீன் பண்ணேன். ஸோ அப்போ குரூப் ஸ்டடி வந்து பண்ணால் அவங்க முன்னாடி போயிடுவாங்க, நம்ம பின்னாடி இருப்போம்னு சொல்கிறீங்களா அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. நான் அப்படி மீன் பண்ண கிடையாது. ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்து உங்கள் மனசை நீங்கள் சமாதானம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்க அந்த கூட இருக்கவங்கன்னு மீன் பண்ணேன். ஓகேவா? ஸோ அதையும் வந்து தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. அடுத்தது நெகட்டிவ் தாட்ஸுங்கிறது நமக்கு இருக்கவே கூடாது. ஸோ நிறைய பேர் எப்படின்னா, நான் முன்னாடி படிச்சுட்டு போக எனக்கு பின்னாடி இருக்கிறது மறந்துட்டு வந்துக்கிட்டே இருக்குது, அப்புறம் இதுக்கு என்னத்துக்கு படிச்சுக்கிட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான நெகட்டிவ் விஷயங்கள்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. எனக்கு மறந்துட்டே இருக்குன்றதெல்லாம் இருக்கவே கூடாது. உங்களுக்கு அங்கே என்ன ஒரு 2 மார்க்கு கொடுத்து அதை நீ எழுது அப்படின்னா சொல்ல போகிறாங்க? கிடையாது. ஒரு கொஷின் இருக்க போது கீழே 4 ஆப்ஷன் இருக்க போகிற அந்த கொஷினை ரீட் பண்ணி பார்க்கும்போது ஓகே இதை நான் எங்கேயோ படிச்சிருக்கேன், இது ரிலேட்டடாக தான் நான் படித்தேன் அப்படின்னு சொல்லி லைட்டாக யோசிக்கும் போதே உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் வந்து தெரியும். ஓகேங்களா? ஸோ படிக்கிறீங்க, டெஸ்ட்டு போட்டு பார்க்குறீங்க, மறுபடியும் ரிவிஷன் பண்ணுறீங்க, அப்போ தான் என்ன பண்ணும், மனசில் நிற்கும். ஓகேவா? ஸோ இதுக்கெலாம் உட்காந்துட்டு நெகட்டிவ் தாட்ஸ்லாம் நான் முன்னாடியே படிச்சுட்டே போயிட்டுருக்கேன், எனக்கு பின்னாடி மறந்துக்கிட்டே இருக்குது, அதெல்லாம் வந்து சொல்லவே கூடாது. ஓகேவா? ஓகே மேம், பட் இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, என்னதான் இந்த மாதிரி நிறையா மோட்டிவேஷன் உங்களை விட பல மடங்கு பாசிட்டிவ் வைப்ஸ் தரவங்களோட மோட்டிவேஷன்லாம் கேட்டாலும் நான் அடுத்த நிமிஷமே நான் டவுன் ஆயிடுறேன். அதை யாரா எடுக்கிறது, ஸ்டார்டிங் பாயிண்ட்டை யாரா கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நான் டவுன் ஆயிடுறேன் அப்படின்னா அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணட்டும்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தான். எதுக்காக இந்த ஃபீல்டை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அதை யோசிங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு பாயிண்ட் வந்திருக்கும். சிலருக்கு தான் வந்து அவங்க சொன்னாங்க நான் படிக்க ஆரம்பித்தேன், இவங்க சொன்னாங்க நான் படிக்க ஆரம்பித்தேன்னு இருக்கும். ஆனால் பலருக்கு, நல்லா கவனிச்சுக்கோங்க, பல பேருக்கு என்னவாக இருக்கும், நம்மளும் லைஃப்பில் ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும், நம்மளும் லைஃப்பில் வந்து முன்னேறியே ஆகணும், நம்மளும் மற்றவங்க முன்னாடி நல்லபடியாக வந்து வந்தே ஆகணும், இந்த மாதிரி தாட்ஸோட படிக்கிறவங்க தான் வந்து எக்கச்சக்கமானவங்களாக இருப்பீங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருப்பீங்க. நம்ம படித்து முன்னேறி போயே ஆகணும், மற்ற எல்லார் முன்னாடி நம்மளும் வந்து நல்லா இருந்து தான் ஆகணுங்கிற ஒரு வெறியோடு வந்து இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஏதோ ஒரு சிச்சுவேஷனால் என்னாகும் அப்படின்னா எல்லாருக்குமே இந்த டவுன்ஃபால்ங்கிறது வரதான் செய்யும், நெகட்டிவ் தாட்ஸுங்கிறது இருக்க தான் செய்யும். அந்த சமயத்தில் எதுக்காக நம்ம இந்த எக்ஸாமுக்கு படிக்கணும், எதுக்காக வேலை வாங்கணும், எதுக்காக கவர்மெண்ட் ஜாப்குள்ளே போயே தீரணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம வந்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சிங்கனாலே அடுத்த நிமிஷமே உங்களுக்கு புக் எடுக்க தோணும். இவ்வளோ நாள் தோணலையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனிமேல் எல்லாவது வந்து உங்களுக்கு தோணிதான் ஆகணும். நியூ சிலபஸ் மாறிச்சு, அதனால் நான் டவுன் ஆகிட்டேன், அதெல்லாம் பேச்சுக்கே இடம் கிடையாது. சரிங்களா? இப்போ கூட ஒன்றும் குறைஞ்சி போகல. ஜூலை 13 எக்ஸாம். இப்போ மந்த் என்ன, ஜான்வரி தான் முடிய போகுது. ஃபெப்ரவரி இருக்குது, மார்ச் இருக்குது, ஏப்ரல் இருக்குது, மே இருக்குது, ஜூன். 1 2 3 4 5 சாலிடாக 5 மாதம் உங்கள் கையில் இருக்குது. 5 × 30 போட்டாலும் எவ்வளவுங்க மேம்? ஃபெப்ரவரியில் தான் 30 இல்லை மேம் அப்படின்லாம் வரக்கூடாது. சரியா? மொத்தமாக உங்களுக்கு மேலே 31 இருக்குது, மார்ச்சில் 31 இருக்குது, எல்லாத்தையும் சேர்த்து ஃபெப்ரவரி நான் 30 ஆக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வரக்கூடாது, ஃபெப்ரவரியில் 30 இல்லைன்னு. இப்போ 5 × 30 போட்டால் எவ்வளவு, 150 நாள் உங்கள் கையில் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஸ்கெடியூலை வந்து நீங்களே ரெடி பண்ண முடியும் அப்படின்னா ஸ்கெடியூல் ரெடி பண்ணி டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க. வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் பீப்புள்ஸ் யாராக இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இப்போவே ஒரு ஸ்கெடியூலை ரெடி பண்ணுங்கள். உங்களுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணுங்கள். ஸ்கெடியூல் ரெடி பண்ண தெரியலையா, யூடியூப்லேயே plenty ஆஃப் ஸ்கெடியூல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பழைய ஸ்கெடியூலாக இருந்தாலும் பரவாயில்ல, அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆல்ட்ரு பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ ஒரே ஒரு கொஷின் எப்போவுமே உங்கள் மனசுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் ரொம்ப டவுன் ஆகிற டைமில் நம்ம எதுக்காக இதை சூஸ் பண்ணோம் அப்படிங்கிற வெறி எப்போவுமே உங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்னால் படிக்கவே முடியல மேம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கவே கூடாது. என்னால் படிக்கவே முடியலன்னா அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஃபீல் ஆகிற சப்ஜெக்டை எடுத்து வைங்க. அப்போ உங்களோட மைண்ட் வந்து கொஞ்சம் பூஸ்டப் ஆகும். ஓகே, அடுத்து டஃப்பாக இருக்கிறத நம்ம படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக கொண்டு போகணும். ஒரு நாளைக்கு ஒரு புக் எடுத்தேன், அதவே ஃபுல்லாக படித்தேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3 பாடமாவது நீங்கள் ஸ்கெடியூல் வந்து போட்டு வச்சுக்கணும். சரிங்களா? அப்போ தான் உங்கள் மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்கும், படிக்கணுங்கிற ஆர்வமும் இருக்கும். இப்போ நான் வந்து மேக்ஸ் எடுத்தால் அந்த நாள் ஃபுல்லாக மேக்ஸ் தான் படிப்பேன் அப்படின்னா ஒரு 2-3 நாள் தான் உங்களால் ஃபாலோ பண்ண முடியும். அடுத்தலாம் போர் அடிச்சிடும். ஸோ போர் அடிக்காமலும் இருக்கணும், நல்லா ஈஸியாக கடகடன்னு போகணுன்னா அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 3 பாடமாவது நீங்கள் போட்டு வச்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் போட்டுக்கணும், மேக்ஸ் போட்டுக்கணும், இல்லை ஜிஎஸில் ஏதாவது ஒரு பாடம் போட்டுக்கணும். இல்லை ஜிஎஸ் மட்டும் படிக்கிறீங்கன்னா ஜிஎஸில் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம் இந்த மாதிரி வந்து தனித்தனி பாடங்களாக நீங்கள் பிரித்து போட்டுக்கணும். ஒரே பாடத்தையே கடகடன்னு நான் படிச்சுட்டு போய் முடிச்சிருவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப போர் அடிச்சிடும். யார் கூடயாவது சேர்ந்து படித்தா தான் படிக்க தோணுமா? ஆளை பிடிங்க, தேடி பிடிங்க, வா நம்ம படிக்கலாம், உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு நீங்களும் படிங்க, அவங்களையும் படிக்க வைங்க.
ஸோ படிக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது, படிக்க வேணான்னு யோசிக்கிறதுக்கு 10,000 வழி இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு எது வேணுங்கிறத நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். ஏன் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணீங்க அப்படிங்கிற விஷயத்தை யோசிக்கும் போது உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக அது தோணும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.